கௌசல்யா ராத்திரி ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரூமு வீட்டோட 2வது மாடியில இருந்தது. அவங்க ஜன்னல் பக்கம் திரும்பி தூங்கிட்டு இருந்தாங்க. திடீரென மெலக்கம் வந்தது. அவங்க ஜன்னல் பக்கம் பார்த்து பயந்து போயிட்டாங்க. அவங்க பார்த்தா பக்கத்து வீட்டு விமலாவோட புது மருமக பாயல் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு இருந்தா. யாருங்க பாயலாது? உடனே ஜன்னல் கிட்ட இருந்த பாயல் அங்க இருக்கல. கௌசல்யா ஓடி ஜன்னல் கிட்ட வந்தாங்க. யாரு பாயல் நீயாமா? ஆனா கௌசல்யாவால யாரையும் பார்க்க முடியல. அவங்க ஜன்னலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் மேல கீழே பாத்துக்கிட்டே நின்னாங்க. அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல. அடுத்த நாள் காலங்காத்தால அவங்க விமலா வீட்டுக்கு போனாங்க. ஓ கௌசல்யா, வா. என்ன விஷயம்? காலங்காத்தால வந்திருக்க? என்ன விஷயம்? வீட்ல டீ பொடி சக்கரை ஏதாவது தீஞ்சிடுச்சா? இல்ல டீ பொடி இல்ல, என்னோட மென்டல் பீஸ் போயிடுச்சு. மென்டல் பீஸ்? அப்படின்னா புதுவித சாப்பாடா? இல்ல மென்டல் பீஸ்னா மானசீக. விடு, உனக்கு புரியாது. உன் மருமகளை கூப்பிடு. மருமகளே, அடியே பாயல், கௌசல்யா ஆண்டி வந்திருக்காங்க உன்னை பார்க்க. வெளியே வாமா. பாயல் கண்ணை தேய்ச்சிக்கிட்டே ரூம்ல இருந்து வெளியே வந்தா. என்ன விஷயம் கௌசல்யா ஆண்டி இவ்வளோ காலங்காத்தால? நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். ராத்திரி எல்லாம் வேறவங்க ஜன்னலை எட்டி பார்த்தா இப்படி தூங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஜன்னல் எட்டி பாக்குறதா? என்ன சொல்றீங்க கௌசல்யா ஆண்டி? என் புது மருமக மேல ஏதேதோ பழி சுமத்துட்டு இருக்க நீ? நேத்து ராத்திரி நான் நல்லா பார்த்தேன் உன் மருமகளை என் ஜன்னலுக்கு வெளியே. நேத்து மட்டும் இல்ல, 3 நாளா இதேதான் நடக்குது. என்ன? உங்க ரூமுக்கு வெளியவா? ஆனா உங்க ரூம் 2வது மாடியில இருக்கே. அதானே, அங்க என்ன என் மருமக பறந்து போவாளா? இல்ல மாயமா என்னோட கால்கள் நீளமாயிடுமா என்ன? கௌசல்யா மௌனமாயிட்டாங்க. அவங்கள பார்த்து விமலா சொன்னாங்க. கௌசல்யா, நீ படுத்துட்டு இருந்த, கனவு வந்திருக்கோம். போ, வீட்டுக்கு போய் டீ குடி. வேணா, நான் டீ பண்ணி கொண்டு வரேன். கௌசல்யா ஆண்டி, நான் பண்ற டீய குடிங்க. கௌசல்யாவால ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா அவங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க பாயல தான் ஜன்னலுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போறத பார்த்தது. ஆனா பாயல் ஏன் அப்படி பண்றா? அது கௌசல்யாவுக்கு புரியவே இல்ல. பாயலுக்கு கல்யாணம் ஆகி 2 வாரம் தான் ஆயிருந்தது. பாயல் பிம்லா பையன் ராகுல லவ் மேரேஜ் பண்ணிருந்தா. ஆனா கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி தான் அவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. பாயல் கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு அப்பவே கௌசல்யாக்கு பார்த்து அவளை கொஞ்சம் கூட பிடிக்கல. பாயல் மூஞ்சில வேற மாதிரி களை இருந்தது. கௌசல்யா மனசுலயே நினைச்சாங்க, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு எனக்கு ஏன் தோணுது? கௌசல்யா மனசுல ஒரு சந்தேகம். கொஞ்ச நாள் சரியா இருந்தது. ஆனா ஒரு நாள் திடீர்னு கௌசல்யா ஜன்னலுக்கு வெளியே பாயல பார்த்தாங்க. அவங்க பயந்துட்டாங்க. ஆனா தூக்கத்துல இருந்ததால பிரமையான நினைச்சு அவங்க விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 நாள் தொடர்ந்து அவங்க பாயல் மூஞ்ச பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க விமலா வீட்டுக்கு பாயலை சந்திக்க போனாங்க. ஆனா பாயலும் விமலாவும் இந்த விஷயத்த தமாஷா எடுத்துட்டாங்க. அவங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த பேச்ச தமாஷா தான் எடுத்துப்பாங்க. நிஜத்துல இப்படி நடக்குமா? ஆனா கௌசல்யா மனசுல பயம் வந்துடுச்சு. நான் இந்த பொண்ணோட ரகசியத்தை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. கௌசல்யா வீட்ல தனியா இருப்பாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கணவர் இறந்துட்டாங்க. கௌசல்யாக்கு பசங்க இருக்கல. ஆனா அவங்க பணக்காரங்க. வீட்ல எப்பவும் 4-5 லட்சம் கேஷ், நிறைய தங்க நகை கூட வச்சிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி கௌசல்யா எப்பவும் பயப்படல. ராத்திரி அவங்க தூங்கல, ஜன்னல் பக்கமே பாத்துக்கிட்டு உட்கார்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க எதுவும் பார்க்கல. அடுத்த நாளும் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நாள் கூட எதுவும் பார்க்கல. அடுத்த நாள் அவங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு. உட்கார்ந்தே தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணு திறந்து பார்த்தா ஜன்னல் கிட்ட யாரோ போன மாதிரி இருந்தது. இது பாயல்தா. அவளுக்கு என்ன வேணுமோ தெரியல. நான் இவளை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கேன்னு நினைவுக்கு வரல. கௌசல்யாக்கு தூக்கம் வரல. காலங்காத்தால டீயோட டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் நியூஸ பார்க்கலாம். தலையெல்லாம் பாயலனே இருக்கு. நியூஸ பார்த்தா தலை கொஞ்சம் சரியாவும். கௌசல்யா டிவி ஆன் பண்ணாங்க. நியூஸ் சேனல் பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாங்க. நியூஸ் படிக்கிறவரு இப்படி சொல்லிட்டு இருந்தாரு. விதவிதமான கொள்ளைகள் நடக்குது. அதுலயும் இப்போ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. இது வரைக்கும் இந்த மாதிரி நாட்களை சந்திச்சிருக்க மாட்டோம். ஆனா நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இது ஒரு ஆண் இல்ல, இதெல்லாம் பண்றது ஒரு பெண். அந்த பெண் யார டார்கெட் பண்றான்றது யாருக்கும் தெரியாது.
ஒரு வித்தியாசமான வார்த்தை தெரிஞ்சிருக்கு. அவ மந்திர சக்தியால தன்னுடைய உடலமைப்பையே மாத்திக் கொள்வாளாம். அது எப்படி? அது நமக்கு தெரியாது. அவ எந்த வீட்டை டார்கெட் பண்றாளோ அவ அந்த வீட்டுக்கு வேற வேற வேஷங்கள்ல போவாளாம். ஒரு இடத்துக்கு சேல்ஸ் கேர்ள், ஒரு இடத்துக்கு வேலைக்காரி, ஒரு வீட்டுக்கு அந்த வீட்டுடைய மருமகளா போவாளாம். அதை கேட்டதும் கௌசல்யாவுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அவங்களுக்கு நினைவு வந்தது. எனக்கு நினைவுக்கு வந்தது. 2 மாசத்துக்கு முன்னாடி என்கிட்ட வேலை கேட்க ஒரு பொண்ணு வந்திருந்தா. ஆனா நான் அவளை ஓட்டிட்டேன். அந்த பொண்ணு பாயல் தான். அதனாலதான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருந்தது. பாழா போச்சு. இங்க ஒன்னும் நடக்கலன்னு பிம்லாவோட பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. என் வீட்டுக்கிட்ட இருக்கலான்னு சொல்லி. நான் இப்போவே போலீஸ் ஸ்டேஷன் போகணும். கௌசல்யா அப்பவே போலீஸ் ஸ்டேஷன் போய் போலீஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. போலீஸ் ஆளுங்க நார்மல் ட்ரெஸ்ல வந்து அங்க எங்க ஒழிச்சுக்கிட்டாங்க. ராத்திரி கௌசல்யா தூங்குற மாதிரி நடிச்சாங்க. அப்போ பாயல் வெளியே வந்தா, காலை பெருசாக்கினா. அதை பார்த்து போலீஸ் ஆளுங்களும் பயந்துட்டாங்க. அவங்க உடனே வந்து பாயலோட காலை செயின்ல கட்டிட்டாங்க. உன் கதை முடிஞ்சது. உன் திருட்டுத்தனம் இன்னைக்கு வெளிப்பட்டுடுச்சு. விடுங்க, என்ன விடுங்க. கௌசல்யா கீழே வந்தாங்க. எனக்கு முன்னாடியே இவ மேல சந்தேகம். இவளை கூட்டிட்டு போங்க சார். இவ நிறைய அப்பாவிங்களை ஏமாத்திருக்கா. போலீஸ் பாயல அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீலக்கால பாயல் யாரையும் ஏமாத்தல. அவ வாழ்க்கை பூரா ஜெயிலையே கடந்தா. விமலா கௌசல்யாவை கட்டிப்பிடிச்சிட்டாங்க. கௌசல்யா தான் விமலாவை அவகிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. அதுக்கப்புறம் எல்லா வயசான ஆண்களும் பெண்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. காடு நடுவுல இந்த 5 அக்கா தங்கச்சிங்கள கட்டி போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு செயின்ல. யாரும் தப்பிக்கவே முடியல. ரமேஷ், விமலா, நந்தினி மற்றும் விமலாவோட மிச்சம் இருக்கிற 4 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. எரியிற வெறுகுன்னு கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? இங்க எங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். அப்படி சொல்லி இவங்க 4 பக்கமும் நெருப்பு வச்சிடுறாங்க. அப்புறம் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல உங்கனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆச்சு? 5 அக்கா தங்கச்சிங்களும் இறந்துடுறாங்களா? இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இல்ல இந்த அநியாயம் அவங்களுக்கு எதுக்கு நடக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கதையை ஆரம்பத்துல இருந்து நீங்க கேட்கணும். ராதேகஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த கதை ஆரம்பிக்குது. அங்க அஞ்சலி, ஷெஃபாலி, அனுராதா, மாதுரி மற்றும் பாயல் என்கிற 5 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. பாயல் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்பாவும் இறந்துடுறாங்க. 5 பேர்ல பெரிய பொண்ணு அஞ்சலி. குடும்பத்தை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அஞ்சலி எடுத்துக்கிறா. ஆனா அவ்வளவு சின்ன பொண்ணு வேலைக்காக தேடி அலையறா. ஆனா யார் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுப்பா? யாரும் கொடுக்கல. இன்னைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. இன்னைக்கும் நாம பட்னியாதான் தூங்கணும். பரவாயில்ல அக்கா, நாம பட்னியாவே தூங்கலாம். விடுங்க, பரவாயில்ல. நாம 2 பேரும் தூங்கிடுவோம் ஷெஃபாலி. அப்புறம் வேற பசங்க? பாயல் என்ன பண்ணுவா சொல்லு? பாவம், ரொம்ப சின்ன பொண்ணு. அக்கா, நம்ம ரொம்ப சின்ன பசங்கள்ல வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஐடியா இருக்குக்கா எனக்கிட்ட. என்னன்னு சொல்லவா? என்னன்னு சொல்லு. இன்னைக்கு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ மேஜிக் பண்றவங்க வராங்களாமா. அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபாவா. அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணுமா? நாம கூட மேஜிக் கத்துக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் அதை வச்சு நாமளும் சம்பாதிக்கலாம்ல. கரெக்டா சொன்ன ஷெஃபாலி. அதுக்கப்புறம் அஞ்சலி தானவே மேஜிக் கத்துக்கிட்டா. மேஜிக் காட்டி அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சா. மேஜிக்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால மேஜிக் பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு அஞ்சலி வீட்டை பாத்துக்கிட்டா. இப்படியே காலம் கடந்து போச்சு. எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. 5 பேரும் நல்ல மேஜிக் கத்துக்கிட்டாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அவங்க மேஜிக் காட்டி ஒரு நாள் அவ்வளவோ எவ்வளோ சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அஞ்சலி கையில அவங்க கொடுப்பாங்க. 5 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிப்பாங்க. அஞ்சலி அக்கா, இன்னைக்கு மேஜிக் காட்டி கம்மியாத்தாக்கா வந்துச்சு பணம். ஆமாங்கா, எந்த கூட கம்மிதான். பரவாயில்ல, ஒரு நாள் அப்படிதான் இருக்கும். நம்ம 5 பேரும் ஒன்னா இருந்து நல்லா சம்பாதிச்சு வாழலாம். அப்ப ஊர் பெரியவங்க எல்லாம் அங்க வராங்க. அட சார், நீங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அஞ்சலி, கிராமத்தாட்கள் எல்லாருக்கும் உங்க 5 பேரையும் ரொம்ப பிடிக்கும். உங்க 5 பேருக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. உங்களோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல. அதனால உங்க 5 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை ஊர் தலைவரா நான் தானே எடுத்துக்கணும். கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா எங்களை யாரு கட்டிப்பாங்க? அததான் நானும் சொல்ல வந்தேன்.
உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ரத்தன்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க விமலா அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்காங்க. அவங்களுக்கு 5 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட 5 பசங்களுக்கும் அவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் அப்படின்னா நான் அவங்க கிட்ட போய் பேசவா? அதெல்லாம் சரிதான் சார். ஆனா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்க காட்டி சம்பாதிக்கிறோம். நாங்க டௌரி எப்படி கொடுக்க முடியும்? அடா, அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பணத்தை சேகரிச்சு உங்க கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம். அந்த ஊரு பெரிய மனுஷன் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. விமலாக்கு அவங்க 5 பேரை பார்த்து ரொம்ப பிடிக்குது. அவங்க டௌரியா 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் சேர்த்து அத டௌரியா கொடுத்து அந்த 5 பசங்களுக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு என் கனவு நிஜமாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு கிடைச்சது. ஆனா அஞ்சலியோட சந்தோஷம் ரொம்ப நாள் இல்ல. அவங்க அவங்களோட வேலைய காட்டுறது ஆரம்பிச்சுட்டாங்க. விமலா வீட்டு வேலை எல்லாம் 5 பேரை வச்சு பண்ணிடும். அதுவும் இல்லாம அவங்க வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு இருக்கால, ஏ அண்ணி, என் துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சு போடு. அப்புறம் இந்த லாஸ்ட் அண்ணி ஒருத்தி இருக்காளே, அவ பேர் என்ன? என் பேரு பாயல். பாயல், வா, கால் வலிக்குது, கொஞ்சம் கால் அழுத்தி விடுவா. 5 பேரும் அவங்களுக்கு அடங்கி போயிட்டாங்க. அவங்க புருஷன் வேற அடிக்க ஆரம்பிச்சுட்டான். 5 பேர் புருஷனுங்களும் அடிப்பானுங்க. அத எல்லாமே தாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க அந்த ஊருக்கு போக முடியாதே. ஏன்னா அந்த ஊரு ஜனங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மறுபடியும் போய் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. இப்படி 1 வருஷம் கடந்து போச்சு. ஒரு நாள் அவங்க மாமியாரும் புருஷனுங்க, அதுக்கப்புறம் நந்தினி எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அஞ்சலி வெளிய இருந்து அது எல்லாமே கேட்டுடுறா. 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு நைட் பண்ணலாமா? இவங்கெல்லாம் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம். அப்பதான் இவங்களோட கதையை முடிக்கிற வேலை சீக்கிரமா முடியும். ஆமா, அப்பதான் அண்ணனுங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகும். அதுவும் இல்லாம மறுபடியும் பணம் வரும் நம்மளுக்கு. இது கேட்ட உடனே அஞ்சலியோட இதயமே நின்னு போயிடுச்சு. இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது கல்யாணத்தை பண்ணி அதுல வர பணத்தை வச்சுதான் வீட்டை நடத்துறாங்கன்னு ரூம் உள்ள இருந்து விமலா சொல்றா. ஆனா இந்த வேலையை யாரு செய்வா? அஞ்சலி பயந்துடுறா. சீக்கிரமா போய் அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 5 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடைசியா அவங்க ஒரு காடுக்குள்ள போயிடுறாங்க. அஞ்சலி அக்கா, நாம என்ன நினைச்சோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு பாருங்க அக்கா. ஆமா, என்ன பண்ணணும்னே புரியல. ஆனா ஊருக்கு கூட நம்ம மறுபடியும் போகவே முடியாது. இல்லனா இவங்க நம்மள சாகடிச்சிடுவாங்க. அக்கா, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்க்கா. எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போயிடும். அவங்க அப்படி பேசின உடனே அங்க ஜோரா காத்து வர ஆரம்பிக்குது. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பிசாசு வந்து நிக்குது. இந்த காட்டுல தெரியாத கூட சூசைட் பண்ணிக்காதீங்க, இல்லனா என்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ளவே சிக்கிக்குவீங்க. எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்க ரொம்பவே நல்ல பசங்க. நான் உங்களை காப்பாத்துறேன். காப்பாத்துறீங்களா? எப்படி? உங்களுக்கு மேஜிக் பண்றது தெரியும்ல. ஆனா அந்த மேஜிக் சத்துகள் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அத வச்சு நீங்க அவங்கள பழி வாங்கலாம். எங்களுக்கு இந்த மேஜிக் சத்துக்கள் வேணும். கண்டிப்பா அஞ்சலி, நீ எல்லாரும் விட ஸ்ட்ராங்கா இருப்ப. ஷேஃபாலி, நீ நெருப்புல இருந்து காப்பாத்த முடியும். அனுராதா, நீ தண்ணிய வச்சு விளையாடலாம். மாதுரி, எவ்வளவு லாங்கா வேணுமோ அவ்வளவு லாங் ஆகலாம். மற்றும் பாயல், ஒரு சிட்டிக்கல்ல நீ எங்க போனாலும் அங்க மாயமாகலாம். அப்படி சொல்லி அந்த பிசாசு மாயமாயிடுது. 5 பேருக்கும் அந்த மேஜிக் சக்திகள் கிடைக்குது. வாங்க போய் அவங்கள பழி வாங்கலாம். அவங்க ஒவ்வொரு வருஷமும் பாவம் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பாயல் அஞ்சலியோட கைய பிடிக்கிறா. அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரோட கை எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பாயல் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரே ஒரு செகண்ட்ல அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் விமலாவோட வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வா, இந்த சக்தி ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ரமேஷ் வெளியே வராரு. ஓ, நீங்க எல்லாரும் சாகறதுக்காக வந்திருக்கீங்களா? சாக போறது நீங்க, பழி வாங்க நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. 5 பேரும் திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி எல்லாரும் குச்சி வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்க தலை மேல அடிச்சிடுறாங்க. அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்குள்ள அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் காட்டுல சங்கிலிய போட்டு அவங்கள கட்டி போட்டுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாராலும் தப்பிக்கவும் முடியல. அங்க முன்னாடி ரமேஷ், விமலா, நந்தினி மற்றும் விமலாவோட 4 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க கையில எரியிற விறகு ஒண்ணு இருந்தது. ரமேஷ் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? இங்க எங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவோம்.
அப்படி சொல்லி அவங்க நாலா பக்கமும் நெருப்ப வச்சுட்டு ரொம்ப கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு மேஜிக் சக்தி இருக்குன்னு. அனுராதா வாயிலிருந்து தண்ணிய விட்டு எல்லாத்தையும் அணைச்சிடுறா. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அஞ்சலி அவளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த சங்கிலி எல்லாத்தையும் உடைச்சு போட்டுடுறா. எல்லார் கையில இருக்கிற சங்கிலியும் உடைச்சிடுறா. ஐயோ கடவுளே, இவங்க மனுஷங்க இல்லடா, இவங்க பேய்ங்க, ஓடுங்க. அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. காடுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்கள நான் தேடி கொண்டு வரேன். மாதுரி அவளோட சத்துக்களை யூஸ் பண்றா. அவ அவ்வளவு லாங்கா இருக்கிறதுனால அவங்க எங்க இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்கள கட்டி போட்ட இடத்துலயே கட்டி போட்டுறாங்க. இப்ப என்ன பாருங்க. அப்படி சொல்லி ஷஃபாலி கையில இருந்து நெருப்பு வர வைக்கிறா. அந்த நெருப்பால எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. 5 பேருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு மேல வேற எந்த பொண்ணோட வாழ்க்கையோட இவங்க விளையாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 5 அக்கா தங்கச்சியும் அந்த காட்டுலயே இருந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. Thanks for watching.